பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் யூடியூப் சேனல்களுக்கும் முதல்ல என்னோடய வணக்கம். உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வந்ததுக்கு. இன்றைக்கி நம்ம இங்கே சந்திச்சிருக்கோம்னா அதுக்கு காரணம் என்னென்னா, போலீஸ் ஃபேமிலி அப்படின்ற திரைப்படத்தை ஆன் த டேபிள் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் ஒரு 70 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றிகரமாக ஓடி மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்று நல்ல ஒரு கடந்த வாரம் வந்த ஒரு 7 படங்களில் முதல் படமாக நம்மளோட விமர்சனம் தான் வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்கணுன்னா இந்த படம் பாருங்கள் அப்படின்ற அளவுக்கு ரிவ்யூ வந்திருக்கு. இது எப்படின்னா, மலையாள படத்துக்கு ஈக்குவலாக அதை விட சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ அழகாக எல்லா நடிகர்களும் நல்லா நேர்த்தியாக நடித்து, எல்லா டெக்னீஷியன்களும் அவ்வளோ அருமையாக ஒத்துழைச்சு, ரொம்ப முக்கியமாக இயக்குனர் நல்ல ஒரு கதை அம்சத்தோட நல்ல கண்டென்ட்டோட வெளிவந்திருக்க இந்த படம் போலீஸ் ஃபேமிலி. அதோட சக்ஸஸ் மீட்டுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கு இந்த அளவுக்கு பத்திரிகையிலேருந்து ரொம்ப ஊக்குவிச்சு டே 1லேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டர் வெளியிட்டதுலேருந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய டிவி சேனல்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கி கடைசியாக ஒரு ஃபங்க்ஷன் சக்ஸஸ் மீட் வரைக்கும் எங்களை கொண்டாந்து உட்கார வச்சுருக்கீங்கன்னா அது உங்களோட கையில், உங்களோட திறமை, உங்களோட ஒத்துழைப்புனால தான். ஏன்னா அது ஒரு நல்ல கண்டென்ட்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது உங்களோட தலையாய கடமையாக நீங்கள் கருதி இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாக்அப் டெத்துக்கு பின்னணியில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எடுத்து சொல்கிற ஒரு படம் தான் இது. அந்த லாக்அப் டெத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், பிரச்சனைகளில் எப்படி அந்த ஸ்டேஷனில் இருக்க போலீஸ்காரர்களும் அவங்களோட ஃபேமிலியும் எப்படி பாதிக்கப்படுது, அதுக்கு பின்னாடி அவங்கள எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க, அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. அதில் எவ்வளோ இழப்பீடு வருது, அதை எப்படி சமாளித்து அவங்க தன்னோட பணிகளை செய்கிறாங்கன்றது தான் இதோட முக்கிய ஒரு மெசேஜ். என்ன சொல்லியிருக்கோம்னா, மன்னிக்கும் மனம் உள்ள ஒருத்தன் தான் தைரியசாலி. அவனால தான் அடுத்த கட்டத்துக்கு இந்த பழிவாங்கும் எண்ணத்தை கொண்டு போக முடியாமல் நிப்பாட்ட முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம். மன்னிக்கும் மனம் உள்ள ஒரு மனிதனுக்கு பழிவாங்கும் எண்ணத்தை நிப்பாட்டலாம். இல்லாட்டி அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த பழிவாங்கு எண்ணம் பல பேரை இழந்து தான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு ஒரு சிறந்த ஒரு தைரியசாலி மட்டும்தான் அதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிப்பாட்ட முடியும் அப்படின்றது நல்ல கருத்தை டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு டைரக்டர் பாலு அவர் இயக்கியிருக்காரு. இதுக்கு ஃபோட்டோகிராஃபி ஜெயக்குமார் தங்கவேலு, மியூசிக் டைரக்டர் நம்ம ஜெயா கே தாஸ், எடிட்டர் MS செல்வா. அதுக்கப்புறம் நிறைய எல்லா டெக்னீஷியன்ஸும் நம்மளுக்கு நிறையா ஒத்துழைச்சிருக்காங்க, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் எங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டாக இருந்தது அண்ணன் டெம்பிள் சிட்டி குமார் அண்ணன். அவர் இல்லாட்டி நாங்கள் இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு தூண் அவர். இதில் அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு கேரக்டர், அருமையான கேரக்டர், ஒரு போலீஸ் கமிஷனராக இந்த படத்தையே விறுவிறுன்னு கொண்டு போனது டெம்பிள் சிட்டி குமார்னு. அதுக்கு அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது போக எங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும், சின்ன சின்ன விஷயத்துலையும் எப்படி பண்ணணும் அவரோட அனுபவத்தையும் அவரோட சினிமா அனுபவங்களையும் எங்களுக்கு ரொம்ப சொல்லி எங்களை இந்த அளவுக்கு இந்த படத்தை கொண்டு வந்ததில் அவருக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, ராஜா மலைசாமி நான் ஒரு முக்கியமான ஒரு கதாநாயகன் சொல்லக்கூடாது, கதையின் நாயகனாக இந்த படத்தில் அறிமுகமாயிருக்கேன். ஒரு எஸ்ஐயா 2 பொண்ணுங்களுக்கு அப்பாவாக இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு அந்த படம் வெளியே நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதில் எங்களுக்கு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் ரோஜன் சொல்லிட்டு இந்த பையன், இவர் ஒரு செகண்ட் லேயரில் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு. பருத்தி வீரன் சரவணன் சார் இதில் மெயின் வில்லன் கேரக்டரு. அவரோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா, பருத்தி வீரனுக்கு அப்புறம் அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படம் போலீஸ் ஃபேமிலி. இதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் காதல் சுகுமார். அவர் ஒரு 8 கேரக்டரில் இந்த படத்தை அவ்வளோ சாராம்சமாக, அவ்வளோ ஒரு த்ரில்லிங்காக, அவ்வளோ ஒரு சஸ்பென்ஸாக, அவ்வளோ ஒரு நடிப்பில் இந்த படத்தை நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. இதில் நம்ம டைரக்டர் சார்கிட்ட சொல்கிறேன், அவரோட ஒப்பீனியன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம்.
என் பேர் பாலு, நான் இந்த படத்துடைய இயக்குனர். இது வந்து சக்ஸஸ் மீட்டு. பொதுவாக சக்ஸஸ் மீட்டு அப்படின்னா பல கோடி வசூலானதுக்கப்புறம் எல்லா நடிகர்களும் ஒன்றா சேர்த்து ஒரு பெருசாக விமர்சையாக கொண்டாடுவாங்க. இப்போ நாங்கள் சக்ஸஸ் அப்படின்னு நாங்கள் எதை சொல்கிறோம் அப்படின்னா, இது கண்டென்ட்டுக்கான ஒரு வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த படம் வந்து சென்னையை தவிர்த்து மற்ற எல்லா ஊர்கள்லையுமே நல்லா போச்சு. ஏன்னா சென்னையில் எங்களுக்கு எதிர்பார்த்த அளவில் தியேட்டர்ஸ் கிடைக்கல. அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நான் ஒவ்வொரு தேட்டராக போய் பார்த்தேன், காட்சிகளும் எங்களுக்கு சரியான முறையில் அவங்க கொடுக்கல. ஆனால் அதே சமயம் மற்ற ஊர்களில் மதுரை, ராம்நாடு, தூத்துக்குடி இந்த நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனி டைம் பப்ளிக்கே ஒரு பாதி அளவுக்கு ஃபுல்லானாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பப்ளிக்கே ஓரளவுக்கு தேட்டருக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த போன வாரத்தில் வந்து இப்போ நம்ம படங்களோட ஒரு 5-6 படம் வந்துச்சு. இப்போ ப்ரெஸ்ஸில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா படங்களையுமே பார்த்துருவாங்க. பார்த்த ஒரு ப்ரெஸ்ஸில் ஒருத்தர் சொன்னார், வந்த 6 படங்களில் மற்ற படங்களில் மேக்கிங் இருக்குது, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. நம்ம படத்தில் அது கொஞ்சம் குறைவு தான், அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆர்டிஸ்ட் வெளியோ ஒரு பட்ஜெட்டோ கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருந்தது. ஆனால் கண்டென்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால 2 மணி நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தலைவலியில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. மற்ற படங்களில் ஒரு சில குறைகள் இருந்திருக்கு, அதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதை அவங்க சொன்னாங்க, நம்ம படங்கள் ரொம்ப கண்டென்ட் இருக்கிறதுனாலே இந்த படம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி தான். அது மற்ற ஊர்களில் தியேட்டரில் ஓடும்போது நான் கவனித்தேன். மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, டெம்பிள் சிட்டி குமாரனை முதல்லையே கொண்டு வந்திருக்கணும். பாதியில் கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவர் கொடுத்த நிறைய இன்புட். இப்போ கூட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு ரொம்ப ஏன்னா நம்ம எல்லாமே பேசியிருக்கலாமே அண்ணன்ட்ட அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு அண்ணன் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்தோம். 2வது, இந்த படங்கள் இங்கே மதுரைகளில் இந்த அளவுக்கு ஒரு பெருசாக எல்லார்கிட்டையும் வரவேற்பு வந்ததுக்கு முக்கிய காரணமும் குமார் அண்ணன் தான். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. அடுத்த படத்தில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் இந்த படத்தில் எனக்காக கடுமையாக உழைச்சவர் தான் நம்ம கோடைரக்டர் ஜெயராஜ் அண்ணன், அப்புறம் கேமராமேனு ஜெயக்குமார், எடிட்டர் செல்வா, அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அசோசியேட்டர் இந்த வசந்த், மோகன், அப்புறம் பிரபு, இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். முக்கியமாக அந்த கதையோட மைய புள்ளியாகவே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த எம்எல்ஏ கேரக்டர் தான். சாந்தகுமார், தாஸ் சாந்தகுமார், அவரால் இன்றைக்கி வர முடியல. அவர் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இப்போ வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. மெசேஜ் ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே ரிவ்யூ கொடுத்தவங்க எல்லாமே படத்தில் மெசேஜ் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த மன்னிக்கிற வந்துட்டு எல்லாமே அதை ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. கேள்வி முன்னாடி சார் பேசிக்கிட்டு வேணாமா வேணாம், இங்கே இதிலே வணக்கம், நான் டெம்பிள் சிட்டி குமார். உண்மையிலே மதுரைக்கு வந்து ஒரு பெரிய சிறப்பு உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும், அது மதுரையில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் பயங்கர சக்ஸஸாக தான் வந்திருக்கு. அதுலேயும் மதுரைக்காரர்களாக எடுக்கப்பட்ட சினிமா வந்து வேறு லெவலில் தான் வந்திருக்கு. அந்த வரிசையில் தான் நம்ம போலீஸ் ஃபேமிலி. ஏற்கனவே சசிகுமார் வந்து மதுரைக்காரர் தான். டூரிஸ்ட் ஃபேமிலின்னு எடுத்து சமீபத்தில் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்தார். அதே மாதிரி உங்கள் போலீஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ராஜா மலைச்சாமி அவர்கள் ஒரு அருமையான சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் அவங்க வந்து முக்கியமான அவங்க சொன்ன அந்த 2 வரி தான், மன்னிக்கும் குணம் எல்லாருக்கும் வரணும், வந்துட்டால் பிரச்சனையே கிடையாது வாழ்க்கையில். இதுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய நடிப்பும் ரொம்ப அருமையாக கடைசி வரைக்கும் தோல் மேலே வச்சு அந்த கதையை வச்சு கடைசி வரைக்கும் அந்த படத்தை கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் தான் கதாநாயகனான்னு கேட்கும்போதெல்லாம், இல்லைன்னா நான் கதையின் நாயகன் தான், கதாநாயகன் கிடையாது அப்படின்னு சொன்ன இடத்துல அவருடைய பணிவு பார்த்தேன். அதுக்கடுத்து இயக்குனர் அவர்களுக்கு பெரிய சபாஷ் பண்ணலாம். நானும் வந்து ஏற்கனவே 4-5 படங்கள் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கூட அந்த மற்ற இயக்குநர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த ஈகோயிசம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருப்பார். எந்த காட்சியுமே நம்ம பண்ணிட்டோம், இப்படி ஓகேவா சார், என்ன போதும் சார், இது நல்லா இருக்குது அப்படின்னு நல்லா அப்ரைஸ் பண்ணுறாரு. இதே மாதிரி
டைரக்ஷன் வந்து உண்மையிலே வெளுத்து வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இசை அண்ணனை உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா இசை அமைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சாங்க. அப்போ வந்து பாதி உயிர் இல்லை படத்தில். ஆனால் இசையமைச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கும் பொழுது பிரித்து மேய்ஞ்சிருக்காரு, முழு உயிர் இருக்குது. ஸோ அந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது யாருன்னு கேட்டால் இசையமைப்பாளர் அவர்கள் தான். அவங்களுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும். அது மாதிரி 3வது முறை 3 தடவை படம் பார்த்துட்டேன். 3வது முறை போகும்போது கூட அதுக்குள்ளே இடவேளை வந்துருச்சான்னு சீட்டோட நுணுக்கி கொண்டு வந்துட்டார். 3வது முறையும் கூட வந்து அதுக்குள்ளே இடவேளை வந்துருச்சு, படம் ரொம்ப ஸ்பீடாக போகுது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக நடித்தவங்க எல்லாருமே. கூட நடித்த ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் உள்ளவராகட்டும், காதல் சுகுமார் ஆகட்டும், நம்மளுடைய பருத்திகரன் சரவணன் கேட்கவே வேண்டியதில்லை, அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த பையன் அருமையாக பண்ணியிருக்கார். ஒரு வில்லனுக்கு உள்ள ஒரு இது இருக்குது, அவருக்கு ஒரு லைஃப் இருக்குது ஃப்யூச்சரில். அந்த அளவுக்கு நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அது மாதிரி படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுடைய எஃபோர்ட்டை நல்லா கொடுத்துருக்குறாங்க. படமும் நல்லா வந்திருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. நான் தான் சொன்னேன், மலையாளத்தில் வந்திருந்தா இந்நேரம் சூப்பர் ஹிட்டாக இருக்கும். மொத்தத்தில் எடிட்டிங் சொல்லணும், எடிட்டிங்கு வேறு லெவல். அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப அருமையாக கட் பண்ணி ஒரு 10 நிமிடம் தான் நான் நடிச்சிருந்தேன். ஆனால் கடைசியில் 25 நிமிடம் ஒரு எதிர்பார்ப்போடு கொண்டு போயிட்டாங்க. அது எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நடிச்சிருந்தோம், ஆனால் இவ்வளோ நேரம் கொண்டு போயிருக்காங்கன்னா எந்த இடத்துல எதை வைக்கணும்னு கரெக்டாக வச்சுருக்காரு. எடிட்டிங்க்கு சபா சொல்லலாம். மொத்தத்தில் படக்குழுவினர் அனைவருக்கும் டெம்பிள் சிட்டியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. மதுரை மக்கள் சார்பாகவும் தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.